தெரியாம போச்சு. இதுதான் பெரிய பிரச்சனை பாருங்களேன். அப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் அந்த கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி அந்த கனியை அவர்கள் புசிக்கவும் அவர்கள் கீழ்ப்படியாமைக்குள்ளும் போகவும் அதனால் அவங்களுக்கு ஒரு தண்டனை வரவும், தண்டனை வருவதற்கான காரியம் நிறைவேறுவதற்கு ஒரு சர்ப்பம் அவர்கள் அண்டையில் வந்து அந்த சர்ப்பத்தில் இருக்கக்கூடிய விஷம், சர்ப்பம் பாருங்க ரொம்ப அபாயங்கரமான விஷம் கொண்ட ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு பூச்சி பாருங்க. அது சொல்றாங்க ஒரு சர்ப்பத்தினுடைய அந்த தலையில, அந்த விஷம் வந்து தலையில தான் இருக்கும். பாம்புக்கு வந்து விஷம் வந்து தலையில இருக்கும். அந்த விஷம் வந்து ஒரு பாம்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷம் வந்து சராசரி ஒரு 100 மனுஷனை கொல்லக்கூடிய விஷம் அது கிட்ட இருக்கான். யோசித்து பாருங்களேன். இப்ப பாருங்க, அப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு பாம்பு ஆதாமையும் ஏவாளையும் கடிக்கவில்லை. விஷத்தன்மை கொண்ட ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு ஆதாமை கடிக்கவில்லை, ஏவாளை கடிக்கவில்லை. ஆனா தனக்குள் இருக்கக்கூடிய விஷத்தை கடித்து அவர்களுக்குள்ளாக இறக்கவில்லை, தனக்குள் இருக்கக்கூடிய விஷத்தை பேசியே உள்ள இறக்குது. கடிச்சு இறக்கல. ஏன்னா கடிச்சு இறக்குனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஐயோ அது பாம்பு கடிக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டே போக மாட்டாங்க பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, வீட்டில் ரொம்ப பூனை தொல்லை அதிகமா இருக்கா, பூனைங்க வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆக்குது, ஒன்றுல கொதிக்கிற நல்ல ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற பாலை கொண்டு போய் வச்சிருங்க. ஒருத்தர் சொன்னார், கொதிக்கிற பால் என்ன பண்ணுங்க, அந்த பூனைக்குன்னா தெரியாது, அது பால்னு தெரியும், ஆனா கொதிக்கிற பால்னு தெரியாது. இப்ப பூனை என்ன பண்ணும், நேரம் வந்து கப்புன்னு வாயை போடும். போட்டா இப்ப என்ன பால், அது சுட பால், வாய் சுட்டுக்கும். அப்புறம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் உங்க வாசப்படி பக்கமாவே அந்த பூனை வராது. இப்போ அந்த சர்ப்பம் ஆதாமையும் ஏவாளையும் கடிக்கும் நச்சுத்தன்மை கொண்ட விஷத்தை உடலுக்குள் பாய்ச்சும் என்ற தன்மையில் அங்கு வந்திருந்தால் ஆதாமும் ஏவாளும் அது கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க, ஓடி போயிட்டு இருப்பான். அப்ப நான் சொல்லட்டுமா, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடியதான உறவை திசை திருப்ப, அந்த உறவை துண்டிக்க வரக்கூடிய மனிதர்களானாலும் சூழ்நிலைகளானாலும் வரவுகளானாலும் உறவுகளானாலும் உங்களை பயமுறுத்தும் நிலையில் வராது. அது ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு விதத்துல தான் அது வரும். அது வந்து இப்ப பேசுது. அது என்ன பேசுது? அப்போ நம்ம தேவ உறவை நாம் துண்டித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமேயானால் இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க நம்ம லைஃப்ல. அது என்ன பேசுது? ஆதியாகமம் 3:1 பேசுது, கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? இப்ப இந்த அம்மா விளக்கம் கொடுக்கிறாங்க, இல்ல நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பிசாசுனா சொல்லுது, நீங்க சாப்பிட்டா நல்லா இருவீங்க. எப்படி அறிவீங்க? நல்லா இருவீங்க மட்டும் இல்ல, தேவன மாதிரி ஆயிருவீங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியல, தாங்க யாருன்றதே தெரியல. தாங்க இப்ப எப்படிதான் இருக்கிறாங்க? தேவ சாயலில் தான் இருக்கிறார்கள், தேவனுடைய ரூபத்துல தான் இருக்கிறாங்க.
அப்போ இன்னைக்கு சத்ருவாகிய சாத்தான் செய்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வாழ்க்கையில சந்தோஷமாவே இல்லை, நிம்மதியாவே இல்லை, ஆரோக்கியமாவே இல்லை, ஆசீர்வாதமாவே இல்லைன்னு சொல்லி கவனத்தை திசை திருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்து வீட்டுல இருந்து யாராச்சும் சொல்லலாம், சொந்தக்காரங்கள் வந்து சொல்லலாம், நண்பர்கள் வந்து சொல்லலாம், என்ன இப்படி ஆயிட்ட, நல்லா இருந்தியம்மா, ஐயோ உன்னை பார்க்க பரிதாபமா இருக்கேம்மா. நம்பிராதீங்க. இப்படி ஆயிட்டியாப்பா, எப்படிப்பா நீ இருந்த, நம்பிராதீங்க. உண்மையா நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. ஆராதிக்கிற நீங்க ஆசீர்வாதமா தான் இருக்கீங்க, ஆசீர்வாதமா தான் நீங்க இருப்பீங்க. பிசாசு தந்திரமா வந்து சொல்வான், நீ நல்லா இல்ல, நீ மோசமா இல்ல, எங்க கூட வா, சூப்பராயிருவ, ஜாலி என்ஜாய் பண்ணலாம், இப்படி வா அப்படி வா இப்படி வா அப்படி வா, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும், நாங்க இதை சாப்பிட்டு தேவனை போல ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே நாங்க தேவ சாயல தான் நாங்க இருக்கிறோம், ஏற்கனவே நாங்கள் தேவனை போல் தான் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கணும். முதல் வார்த்தை தயவு செய்து எழுதி கொள்ளுங்க. யாராச்சும் உங்களை பார்த்து, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, உங்க மூஞ்சி ஏன் டல்லா இருக்குது, கண்ணெல்லாம் ஒட்டி போய் கிடக்குது, சாப்பிட்றீங்களா இல்லையா, எப்படி அப்படியே பன்னு மாதிரி இருந்தீங்க, அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே கன்னு மாதிரி ஆயிட்டீங்க, நீங்க என்னாச்சு, நோய் வந்துருச்சா, உடம்பு சரியில்லையா, அது சரியில்லையா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, எனக்கு என்னங்க குறைங்க, ஏசப்பா அவனுடைய பாசமான புள்ளங்க, நான் நல்லா இருக்கேங்க, ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்காருங்க, நான் சந்தோஷமா இருக்கேங்க, எனக்கு ஒரு நன்மையும் குறைவு இல்லைங்க. ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அதுதான் நான் பேசினேன், ஒரு குறைவும் எனக்கு இல்லை. நீங்கள் வேணும்னா லாஸ்ட் ஃப்ரைடே நான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசினேன், அந்த லைவ்ல சாரி யூடியூப்ல இருக்கு, அந்த செய்தி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களை குறைவாவே வைக்கல, நிறைவா தான் வச்சிருக்கிறார். நம்ம அதை நம்பல. ஏவாளுக்கு தான் யார் என்பது தெரியாமல் இருந்தது போலவே நமக்கும் இன்னைக்கு தெரியல, நம்ம யாருன்னே தெரியல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே படைத்த தெய்வமே உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? எனக்கு தெரியணும், படைச்சவர் என் கூட இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், என் தேவையெல்லாம் சந்திக்கிறார், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவது கிடையாது. நான் வாழ்ந்திருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கையின் பிரயாசங்களை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் என்னோடு கூடவே இருப்பார், அவர் என்னை விட்டு விலகுவது கிடையாது, என்னை கைவிடுவது கிடையாது, அவர் என்னோடு கூடவே இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவது கிடையாது. நாவுகளின் சண்டைகளுக்கும் சத்துருவின் எரிச்சல்களுக்கும் பொறாமை வன்கண்களுக்கும் என்னை படைத்த தேவன் எல்லா தீங்குகளுக்கும் என்னை விலக்கி பாதுகாப்பார். இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நடுவில் இருக்கிறார், நான் தீங்கை காணாதிருப்பேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நான் நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பேன், நான் திகிலுக்கு தூரமாவேன், நான் கொடுமைக்கு தூரமாவேன், நான் பயமில்லாதிருப்பேன். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான வாக்குகள், நாம் உரிமை பாராட்ட வேண்டிய ஆச்சரியமான ஆசீர்வாதமான படைத்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான உறுதிமொழிகள். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் பாருங்க. 4 பேருக்கு பொழுது போலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்களை பார்த்து. ஆமா, சில பேர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ஏற்கனவே நம்ம தைரியமா தான் இருப்போம், இவங்க சொல்றதை பார்த்தா நமக்கு இன்னும் பயமே வந்துடும். உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களை பார்த்து விசாரிக்கணுன்ற பேர்ல, ஆறுதல் சொல்லணுன்ற பேர்ல அழவே வச்சிருவாங்க. எப்படி இருந்தம்மா நீ, எப்படி ஆயிட்டமா. பிசாசு இப்படிதான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. விஷத்தை பேச்சினால் கக்கி கொண்டிருக்கிறான். பலருடைய வாக்குகள் வார்த்தைகள் தேவனை அதான் நான் சொல்றேன் பாருங்க, தேவன் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார், நேசிக்கிறார் பாருங்க. அதை விட யாராச்சும் உங்களை நேசிச்சிட முடியுமா? அதை விட யாராச்சும் உங்களை காப்பாத்திர முடியுமா? நான் சொல்லட்டுமா, இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம், இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இந்த உலகத்துல லட்சோப லட்சம் மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா?
இப்போ நம்ம பேசிக்கிட்டு இந்த 1 மணி நேரத்துக்குள்ள லட்சோப மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, அவங்க எல்லார பார்க்கிலும் நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள். யோசித்து பாருங்க. தேவன் நம்முடைய ஜீவனை அவருடைய கரத்தில் வைத்து காப்பாற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் பேசிட்டு இருக்கிற இதே நேரத்தில் எத்தனை விபரீதங்கள், எத்தனை விபத்துகள், எத்தனை பொல்லாப்புகள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நம்முடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை அழகா அற்புதமா பாதுகாத்து தான் நடத்திட்டு வர. இதை நம்ம பேசணும் பாருங்க. சில நேரத்தில் நம்முடைய சொந்த மனசாட்சியே சொல்லும், பக்கத்து வீட்டுக்காரன்லாம் நல்லா இருக்கிறான், ஊரடிச்சு உலையில போறவன்லாம் நல்லா இருக்கிறான், ஏமாத்துறவன்லாம் நல்லா இருக்கிறான், உஷாரா இருக்கிறான், நீனா அப்படியே ரொம்ப பேதையா இருக்கிற. நான் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போறதில்லை. கர்த்தர் என்னை போஷிப்பார், என் குடும்பத்தை காப்பாற்றுவார், ஆதரிப்பார். இதுவரைக்கும் எங்களை கையேந்த விடலை, இனிமேலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டாரு. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் இப்படி நம்ம சொல்ல பழகணும் பாருங்க. இல்லைன்னா உங்களை சோகத்துக்குள்ள ஆக்கிடுவாங்க, உங்களை பரிதாபத்துக்குள்ள ஆக்கிடுவாங்க, உங்களை அனுதாபத்துக்குள்ள ஆக்கிடுவாங்க. என்ன பைபிள் எடுத்துட்டு போயிட்டு என்ன பிரயோஜனம்? நீ என்ன வீட்டில் பெருசா என்ன நடந்துருச்சு? நீ என்ன லேண்டை வாங்கிட்டியா? நீ வீட்டை கட்டிட்டியா? இல்லை பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டியா? ஏதாவது சொத்தை சேர்த்து வச்சிட்டியா? இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சா? அது நடந்துச்சா, இது நடந்துருச்சா? ஏதாச்சும் சொல்லி கிளறி உங்களை சோர்வுக்குள்ளாக்கி உங்க விசுவாசத்தை வழிவிலகி போக செய்து உங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைய செய்து உங்களுடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய பேரன்பை சிதைக்க பார்ப்பார்கள். தைரியமா சொல்லுங்க, நான் உசுரோடு இருக்கிறதே பெரிய அற்புதம், நான் ஜீவனோடு இருக்கிறதே பெரிய அற்புதம், நான் அமர்ந்திருக்கிறதே பெரிய அற்புதம். இப்ப நான் சொல்றேன், நாளை கொடுத்தவர் அந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை தரமாட்டாரா? வயிற்றை கொடுத்தவர் உணவை தரமாட்டாரா? உடலை கொடுத்தவர் உடுப்பை கொடுக்க மாட்டாரா? அதனதின் காலத்தில் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். இன்னைக்கு நம்முடைய மனசு, உள்ளம், இருதயம் எல்லாம் தேவனுடைய அன்பால் நிரப்பப்படும். என் ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் நன்மைக்காக தான் அவர் சொல்றாரு. இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த வைராக்கியம் பவுலுக்குள்ள இருந்துச்சு. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பல வகையான சவாலின் பாதையிலே பவுல் போகும் பொழுது சொல்லுகிறார், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்ன வேண வரட்டும் ஐயா, ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு புனிதமான அன்பு. அந்த அன்பு என்ன ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அந்த அன்புனால நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். ஆனா ஏவாளுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இத்தனை நாட்கள் கனியின் மேல் கண் வைக்காதவர்கள் இப்பொழுது கனியின் மேல் கண் வைக்க ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்ன? பிசாசு சர்பத்தின் வடிவில், பாம்பின் வடிவில் கடிக்கவில்லை, விஷத்தை கடித்து இறக்கவில்லை, விஷத்தை பேசி பேசி இறக்குறான். பேசி பேசி இறக்குறான். நான் சொல்றேன், சர்பத்தை கண்டு பயப்படாதிருங்கள், பாம்பை பார்த்து பயப்படாதிருங்கள், பிசாசுகளை பார்த்து பயப்படாதிருங்கள். ஒருவேளை உங்களை விட ரொம்ப சிறப்பா ஒரு ஆள் ஆயிட்டாங்க, நீங்க அந்த அளவுக்கு சிறப்பா ஆகலைன்னா பயந்துராதீங்க. ஏன்னா அந்த உலகத்துல 3 கூட்டம் இருக்கு. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு கூட்டம் நடக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் ஓடுற கூட்டம், இன்னொரு கூட்டம் பறக்கிற கூட்டம். எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு உங்களுக்கு நடக்கலையா? கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் சீக்கிரம் நடக்குது, உங்களுக்கு சீக்கிரமா நடக்க மாட்டேங்குதா? கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நடக்குதுன்னா அவங்க நடக்கிற கூட்டம், அவங்களுக்கு முடியுதுன்னா அது ஓடுற கூட்டம். நீங்க நடக்கிற கூட்டம் இல்ல, ஓடுற கூட்டம் இல்ல, நீங்க பறக்கிற கூட்டம். உங்களுக்கு ஸ்பெஷலா நடக்கும், உங்களுக்கு விசேஷமா நடக்கும். எவர் என்ன சொன்னாலும் உங்களை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் உடல்நிலையை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் வருங்காலங்களை குறித்து எவர் எந்த பாதகமாய் சொன்னாலும் பயப்படவே பயப்படாதிருங்கள். என் மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார். அவர் மீண்டும் எனக்கு ஆசீர்வாதமான நன்மைகளை தருவார். அது பாதிக்கப்பட்டிருந்தாலும், என் வாழ்க்கை பழுதுபட்டிருந்தாலும் அவர் மீட்டெடுத்து கொடுப்பார். என் மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜீவனம் பண்ணுங்க. தைரியமா இருங்க.
ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். கைவிட்டுருக்கணும்னா என்னைக்கோ விட்டுருப்பார். விட போறதும் இல்லை, விடுற மாதிரி எண்ணமும் அவருக்கு இல்லை. அப்ப என்னைக்குமே நம்ம உள்வாங்க வேண்டிய விஷயம் என்ன? எதிரிகள் நயவஞ்சகமாய் பேசினாலும் இடம் கொடுக்காதீர்கள், இடம் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். என் மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய அன்புதான் அதுல வெளிப்படுது, ஆண்டவருடைய நேசம் அதுல வெளிப்படுது, ஆண்டவருடைய பாசம் வெளிப்படுது. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு எதிரிட்டு எரிச்சலின் பிசாசுகள், பொறாமையின் பிசாசுகள், சர்ப்பத்தின் ஆவிகள் 1000 விஷயம் வேலை செஞ்சாலும் நீ பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே வார்த்தையிலே, வார்த்தையின் மூலமாக அவனை மேற்கொள்ளுகிற வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆக்கியோன் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வார்த்தை வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிக்க பிறந்த பிள்ளைங்க, ஜெயிப்பீங்க. எதை வச்சு ஜெயிக்கலாம்? எனக்கு சில பேரை தெரியும், அவங்கள வச்சு ஜெயிச்சிடலாமா? காசு பணம் இருக்கு, அதை வச்சு ஜெயிச்சிடலாமா? ஒண்ணுமில்ல, வார்த்தையை வச்சு ஜெயிச்சிருவீங்க. வார்த்தையை வச்சு தானே உங்களை பாதிக்க பார்க்கிறான், வார்த்தையை வச்சே நீங்க அவனை ஜெயிச்சிடலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பதாக சென்று நிற்கிறார்கள். பார்வோன் இடத்துல என்ன இருக்கு? பார்வோன் கிட்ட மந்திரவாதிங்க இருக்காங்க, பார்வோன் கிட்ட அரச சபையில் இருக்கக்கூடிய யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, பார்வோன் கிட்ட யுத்த ஆயுதங்கள் இருக்கிறது, பார்வோன் இடத்துல எல்லா விதமான ஆதாரங்கள் இருக்கிறது. ஏன்? உலகமே அன்னைக்கு பார்வோனுடையது. ஆனா அந்த பார்வோனுக்கு முன்னாடி யார் நிக்கிறாங்க? மோசேயும் ஆரோனும். அவங்க கிட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு கோல். அந்த கோலுக்கு ஆரோனுடைய கோல் வரும். ஆனா என்னைக்கு அந்த கோல்ல தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகள் எழுதப்பட்டதோ, இப்ப அது ஆரோனுடைய கோல் அல்ல, அந்த கோலினுக்கு ஒரு பெயர் இருக்கு, அது தேவனுடைய கோல். நீங்க இந்த பிசிக்கல் பர்த், பிறப்பு, உங்க அப்பா அம்மா மூலம் நீங்க பிறந்ததுனால, உங்க அப்பா பேர் முன்சாமியா இருக்கலாம், இல்ல உங்க அப்பா பேர் ரங்கநாதனா இருக்கலாம், உங்க அம்மா பேரு சித்ராவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவங்களுடைய பிள்ளைகள். ஆனா என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நிமிஷத்திலிருந்து பரலோக தேவனுடைய பிள்ளைகள் நீங்க. ஆரோனுடைய கையில் இருந்த வரைக்கும் அது ஆரோனுடைய கோல். என்னைக்கு அந்த ஆரோனுடைய கோல்ல தேவனுடைய வார்த்தைகள், உடன்படிக்கையின் வாக்குகள் எழுதப்பட்டதோ அது தேவனுடைய கோல். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க அப்பா பேர் என்னவோ, உங்க அம்மா பேர் என்னவோ, அவர்களுடைய பிள்ளைகள் நீங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னிலிருந்து நான் சொல்றேன், உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் தேவனுடையதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய கோல். உங்க உடல் தேவனுடையது, உங்கள் ஆன்மா தேவனுடையது, உங்கள் ஜீவன் தேவனுடையது, உங்கள் லைஃப் தேவனுடையது. தேவனுடைய கட்டுப்பாட்டின் ஆளுகைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க சொல்லலாம், என்கிட்ட அது இல்லை, ஒண்ணுமே வேணாம், நீங்க தேவனுடையவர்கள், இது ஒண்ணு போதும், வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில. பார்வோன் கிட்ட எல்லாமே இருக்கு. இப்ப என்னாச்சு தெரியுங்களா? மோசே கரத்தில் இருக்கக்கூடிய, ஆரோன் கரத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய கோலை கீழே போட்டான், அது சர்ப்பமானது. இப்ப பார்வோன் சொல்றான், என்ன ஜுஜுபி மேட்டர்லாம் காட்டுற நீ? பார்வோன், யாரங்கே? மந்திரவாதியை வர சொல். மந்திரவாதி எல்லாம் வரான், அவன்லாம் கோலை கீழே போடுறான், எல்லாமே பாம்பா மாறுது. இது என்ன தெரியுமா பியூட்டி, சிறப்பு என்ன தெரியுங்களா? தேவனுடைய கோல் பாம்பாய் மாறிய கோல் பார்வோனுடைய கோல் பாம்பாய் மாறிய கோலை விழுங்கி போட்டது. நான் சொல்றேன், உங்க மேல இருக்கக்கூடிய அபிஷேகம், உங்க மேல இருக்கக்கூடிய கிருபை, உங்க மேல இருக்கக்கூடிய வல்லமை, உங்க மேல இருக்கக்கூடிய ஜீவன், தேவனுடைய அபிஷேகம் இந்த உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் ஒன்னெல்லாம காலி பண்ணிரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிசாசின் வல்லமைகள் எல்லாம் காலி பண்ணிரும். தீய வல்லமைகளை அழித்து போடும், காலி பண்ணிரும், ஒன்னெல்லாம ஆக்கிரும். இன்னைக்கு நம்ம உள்வாங்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னா,
தேவனுடைய அன்புக்குள்ள உங்களை காத்துக்கோங்க. அதிகமா அப்பாவோட பேசுங்க. நெகட்டிவான ஏரியாவுக்கு போகாதீங்க. நான் பரிதாபம், எனக்கு யார் இருக்கா, எனக்கு நல்ல வேலை இருக்கா, நல்ல சாப்பாடு இருக்கா, நல்ல ட்ரெஸ் இருக்கா, எனக்கு சரியான குடும்பம் அமையல, அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, எனக்கு நல்லா புருஷன் அமைஞ்சாரா, மனைவி அமைஞ்சாங்களா, பிள்ளைங்க அமைஞ்சாங்களா, வீடு அமைஞ்சுதா, ஒன்று அமையலையே, எப்படி இதெல்லாம் தயவு செய்து நிறுத்துங்க. இதெல்லாம் பிசாசினுடைய விஷ பேச்சுக்கள், சர்பத்தினுடைய விஷ பேச்சுக்கள். அது உங்களை பலவீனப்படுத்தும், அது உங்களை பரிதாபத்துக்குள் நடத்தும், பல அனுதாபங்களை ஏற்படுத்தும், பாதிப்புகளை உற்பத்தி பண்ணும், சோகங்களை ஏற்படுத்தும், வியாகுலங்களை அதிகரிக்க செய்து உங்கள் வாழ்க்கையை பாதிப்படை செய்யும். சொல்லுங்க, நான் நீதிமான், பனையை போல செழிப்பேன். நான் வார்த்தையை நான் நம்புறேன். அப்போ உங்க ஆன்மாவும் உங்கள் ஆவியும் தேவன் மேல ஃபோக்கஸ் பண்ணி, வார்த்தை மேல ஃபோக்கஸ் பண்ணி, வேர்ட் ஆஃப் காட கன்ஃபஸ் பண்ணி, இரவும் காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். அந்த துதியில, பிரைசிங்ல, அனாயிட்டிங்ல, டங்ஸ்ல நீங்க இருக்க இருக்க உங்களுடைய ஆவியும் ஆன்மாவும் தேவ தொடர்பில் இணைக்க நான் சொல்றேன், புத்துணர்ச்சி பெற்று ஜீவன் பெற்று பலப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். சவால்கள் வரலாம், ஆனா ரொம்ப நாள் அது உங்க கூட குடும்பம் நடத்தாது. வாதைகள் வரலாம், ரொம்ப நாள் உங்களோட குடும்பம் நடத்த முடியாது. தீமைகள் வரலாம், அது ரொம்ப நாள் உங்களை டார்ச்சர் பண்ண முடியாது. அட்ரஸ் இல்லாம போயிரும். அப்போ இந்த தொடர்பை நீங்க வலிமையாக்க 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 வலிமையாக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே வழிதான், ஆண்டவர் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை டெவலப் பண்ணுங்க. ஆண்டவர் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்தை டெவலப் பண்ணுங்க. எப்பவுமே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னுங்க. என் கர்த்தர் நல்லவர்ப்பா, என் ஆண்டவர் நல்லவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் கைவிடப்பட மாட்டேன். ரிசல்ட் என்ன தெரியுமா? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு எதாகிலும் ஒன்று அல்ல, எல்லாமுமே சகலமுமே நன்மைக்கு ஏதுவாகவே நிகழ்கிறது. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். சில விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள் பிடிக்கல, கஷ்டமா இருக்கு, மோசமா போயிட்டு இருக்கு, பயப்படாத பிள்ளையே. அந்த நிகழ்வுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். உங்கள் வருங்காலம் அது நன்மையாய் இருக்கும். உங்கள் எதிர்காலம் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நாள் வரும், பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நீங்க ரொம்ப அவங்கள விட ரொம்ப நல்லா முன்னாடி நீங்க இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும், போஷிக்கும், உயர்த்தும், உடுத்துவிக்கும், வர்த்திக்க பண்ணும், வாழ்ந்திருக்க செய்யும். ஆண்டவருடைய அன்புக்குள்ள வச்சுக்கோங்க. சத்துருவின் வார்த்தைக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீங்க. பிசாசு கடிக்கிற மாதிரி வரமாட்டான், விஷத்தை கொண்டு வந்து கடிச்சு இறக்க மாட்டான், பேசி பேசியே கவுத்துருவான். பேசி பேசியே ஏவாளையும் ஆதாமையும் நம்முடைய முன்னோர்களையும் பேசி பேசியே அவன் கவிழ்த்தான். அதனால யாராச்சும் அப்படியே அப்படியே பட்டர் போடுற மாதிரி, சோப் போடுற மாதிரிலாம் அப்படியே பேசி கொஞ்சம் அப்படியே உஷாரா பார்த்துக்குங்க. விசுவாசம் பாதிக்கப்படுதா? தேவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு, இவங்க பேசுறதுனால தேவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு, அந்த அன்பு, ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த ஐக்கியம் பாதிக்கப்படுதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாதிக்கப்படுற மாதிரி இருந்தா கவனமாய்க்கோங்க. ஆண்டவருடைய அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது பிள்ளைகளே. பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள், எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. போன வாரமோ முந்தின வாரமோ ரோட்ல தான் நான் போறேன், அங்க யாருமே இல்லை. அந்த நான் நடக்கிறேன், எனக்கு பக்கத்துல 2 அடி தூரத்துல எவ்வளவு பெரிய பாம்பு தெரியுங்களா? பெரிய பாம்பு. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு மழை வந்துச்சு பாருங்க, அந்த டைம்ல பெரிய பாம்பு அப்படியே என் கால் பக்கத்துல இருந்து 2 அடி தூரம் அப்படியே போகுது. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, என்ன தெரியுமா? அது என்னை பார்த்து பயந்து ஓடுது. ஆமாங்க, அதான் உண்மை.
அது உங்களை பார்த்து பயந்து ஓடும். பேய் உங்களை பார்த்து பயந்து ஓடும். பிசாசு உங்களை பார்த்து பயந்து ஓடும். சர்ப்பங்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடும். ஆனா நம்ம தானே பண்றோம், பயப்படுறோம். அதுதான் நம்மளை தீண்டிடுமா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. தேவனுடைய கரமும் பாதுகாப்பும் எப்பொழுதும் உங்க மேல இருக்கு. ஆண்டவருடைய அன்புக்குள்ள உங்களை காத்துக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், உங்க மனநிலை ஆசீர்வாதமா இருக்கும், உங்கள் உடல்நிலை ஆசீர்வாதமா இருக்கும். எப்போ ஃபெய்த்லயே இருங்க, ஃபெய்த்தையே பேசுங்க, நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுங்க. பிலீவ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை அதிகரித்து கொள்ளுங்க. யார் எப்படிப்பட்ட விஷயங்களை கக்கினாலும் அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதிருங்க. என் தேவன் தான் பெரியவர், என் ஆண்டவர் தான் பெரியவர், என் கர்த்தர் தான் பெரியவர். அவரை எப்பவுமே உயர்த்துங்க, அவரை எப்பவுமே கனப்படுத்துங்க. அவரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், ஆவிக்குரிய மரணம் வராது. ஆவிக்குரிய மரணம் வரவில்லை என்றால் உங்கள் நல்வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சரீர வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வருங்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்போ என்னுடைய ஆவியும் ஆன்மாவும் சரீரத்தோடு இருக்கிற வரைக்கும் சரீர மரணம் வராது. அதுபோல என்னுடைய ஆவியும் ஆன்மாவும் தேவ உறவில் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய மரணம் வராது. ஆவிக்குரிய மரணம் எப்படி வருது? ரொம்ப சிம்பிளா நம்ம பார்த்தோம். சர்ப்பம் என்ற வடிவில், பிசாசின் உருவத்தில் தேவனுடைய அன்பிலிருந்து பறிக்கக்கூடிய வார்த்தையின் மூலமாகத்தான் வரும். அதை நீங்க வார்த்தையினாலேயே காலி பண்ணி ஆவிக்குரிய மரணம் வராதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவருடைய அன்பு உங்க மேல இருக்கு. அந்த அன்பை டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய மரணம் வராமல் காத்துக்கொள்ளுங்க. மெய்யாகவே ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. வர வர உங்க நாட்கள் எல்லாம் பொற்காலங்களா மாறும். வர வர உங்க வாழ்வினுடைய பிரகாசம் அதிகமாகும், உங்க சந்தோஷம் அதிகமாகும். நீங்க வார்த்தையை பேச பேச வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியமாகும். படைத்த தேவனுடைய பிரகாசம் என்றென்றும் உங்கள் மேலே இருக்கும். தேவன் தம்முடைய முகத்தின் ஒளியை எப்பொழுதும் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. தேவனுடைய சமாதானத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண விரும்புறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான். ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் என் வீடும் என் குடும்பமும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் உங்க அன்பினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு உடைய வல்லமையான வார்த்தையின் வெளிச்சத்தினால எங்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் ஆவியும் தேவ தொடர்பில் இணைக்கப்பட்டிருக்கட்டும், தேவ உறவில் இணைக்கப்பட்டிருக்கட்டும். தேவ சமாதானத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேற்றப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, சிம்சோனுக்கு ஒரு ஆவிக்குரிய மரணம் நடந்தது, ஆனா அது அவனுக்கே தெரியல. நாங்கள் அப்படி ஒரு நிர்விசாரமான ஜீவியம் பண்ணவே கூடாது ராஜா. ஒரு விதத்திலும் சத்துரு ஆவிக்குரிய மரணத்தை எங்கள் வாழ்வில் கொண்டு வருவதற்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம். ஏவாள் இதை உணராதபடியினால் தான் நம்புகிற தேவன், தன்னை படைத்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை அறியாதபடியினால், அந்த அன்புள்ள தேவன் தனக்கு அருளிய ஸ்லாக்கியங்களை உணராதபடியினால், ஏவாள் அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனது போல நாங்கள் ஒரு நாளும் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவருடைய சாயல் ரூபத்தின்படி எங்களை படைத்திருக்கிறார். நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. தேவாசீர்வாதம் சமாதானம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை படைத்த தேவன், பரலோக தேவன் நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. நிறைந்த நன்மைகள் பெற்று சம்பூர்ணங்களோடு வாழ்ந்திருக்கும்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். God bless you. God bless you.